நேற்று நம்ம தமிழக அரசியல்வாதிகள் எல்லாருமே ரொம்ப பெரிய அளவில் அதிர்ச்சி அடைஞ்சு அச்சப்படக்கூடிய அளவுக்கு திமுக எம்எல்ஏ மந்திரியுமான பொன்முடி அவருக்கு கிட்டத்தட்ட 3 ஆண்டு சிறை தண்டனை 50 லட்சம் ரூபாய் அபராதம் விதிச்சு ஒரு பரபரப்பான தீர்ப்பை நேற்று நம்ம சென்னை ஹைகோர்ட் நீதிபதியான திரு ஜெயச்சந்திரன் அவர்கள் வெளியிட்டிருந்தாரு. இப்படி இருக்க திமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த தீர்ப்பு அவங்களுக்கு அதிர்ச்சியான தீர்ப்பாக இருந்தாலும் மற்ற கட்சியை சார்ந்தவங்க எல்லாருமே இந்த தீர்ப்பை ரொம்ப பெரிய அளவில் வரவேற்றிருக்காங்க. இப்படி இருக்க சென்னை ஹைகோர்ட் நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர்கள் கிட்ட இருந்து இன்னும் ஒரு சில தகவல்கள் இன்னைக்கு வெளியாகி இருக்கு. அந்த வகையில் இன்று இல்லைனா அடுத்து வர இன்னும் சில தினங்கள்ல திமுகவை சேர்ந்த இன்னும் 11 அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் கைது செய்யப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படிங்கிற தகவல்கள் இன்னைக்கு வெளியாகி இருக்கு. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் திமுகவின் மிக முக்கிய அமைச்சராக இருக்கிற துரைமுருகன் அவருடைய பெயர் இருக்கு. அடுத்ததாக KN நேரு அவருடைய பெயரும் இருக்கு. அதே போல பெரியசாமி அவர்கள் மேல 4 கேஸுகள் இருக்கு. 4வதா பன்னீர்செல்வம் அவர் மேலேயும் கேஸ் இருக்கு. அடுத்ததா 5வதா SSR ராமச்சந்திரன் அவர்கள் மேலேயும் வழக்கு இருக்கு. அதே போல அடுத்ததா தங்கம் தென்னரசு அவர்கள் மேலேயும் கேஸ் இருக்கு. அதே போல அடுத்ததா ரகுபதி அவர் மேலேயும் கேஸ் நடந்துகிட்டே இருக்கு. அடுத்ததா KR பெரிய கருப்பன் அவர்கள் மேலேயும் கேஸ் இருக்கு. மேலும் TN அன்பரசன் அவர்கள் மேலேயும் கேஸ் நடந்துகிட்டே இருக்கு. அப்புறம் பெண் அமைச்சரான அனிதா ராதாகிருஷ்ணன் அவங்க மேலேயும் கேஸ் நடந்துகிட்டே இருக்கு. ஸோ இப்போ குறிப்பிட்டிருக்க இந்த 11 மந்திரி எம்எல்ஏ அமைச்சர்கள் இவங்க எல்லாருமே திமுக கட்சியை சேர்ந்தவங்க தான். இவங்க எல்லார் மேலேயும் தற்போது நம்ம தமிழகம் முழுக்க எல்லா இடங்கள்லையும் கேஸ் போடப்பட்டு தீர்ப்பு வரக்கூடிய தருவாயில பரபரப்பாக கேஸ் நடந்துகிட்டே இருக்கு. ஸோ இந்த பட்டியலில் இருக்கிற எல்லாருமே இன்னைக்கோ நாளைக்கோ இல்லை அடுத்த சில வாரங்களில் தீர்ப்பு முற்றிலும் நிச்சயமாக வெளியிடப்படும். அந்த வகையில் நிச்சயமா இந்த 11 திமுக எம்எல்ஏக்களுக்கும் அடுத்து வர்ற நாட்களில் கண்டிப்பாக தண்டனை கிடைக்க இருக்கு அப்படிங்கிற மாதிரி இப்போ நம்ம சென்னை ஹைகோர்ட்ல இருந்தே பார்த்தீங்கன்னா திமுக எம்எல்ஏக்கள் அவங்கள பற்றி இந்த பரபரப்பான தகவல் இன்னைக்கு வெளியாகி இருக்கு. ஸோ இந்த தகவல் தற்போது ஒட்டுமொத்த திமுக எம்எல்ஏக்கள் எல்லார்கிட்டையுமே ரொம்ப பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்த ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும்.